அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சேவன் வகையில் டே 32க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க? 8025 20 10% அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணுவோம்? 8000 இன்ட்டு பெர்சன்டேஜை மட்டும் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டா என்ன வரும்? 25/100 இன்ட்டு 20/100 இன்ட்டு 10/100. ஒரு 0 ஒரு 0 இங்கே ஒரு 3 0க்கு 3 0 அடியாயிரும். 1 இங்கே 4 1 இங்கே 2. அப்போ என்ன வரும்னா 22 40ன்னு வரும். சரிங்களா? அப்போ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது சம். 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்கள் நாட்கள் 10 பேர் 21 நாள்ல முடிக்கிறாங்க. அதே இது 14 பேர் வந்து எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஆள் கூடுச்சுன்னா நாள் வந்து நமக்கு என்னவாகும்? கம்மியாகும். அப்போ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதிர்மாறலா இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 10/14 இன்ட்டு 21. 2 14 3 21 1 இங்கே 5. அப்போ 5 3 15ன்னு வரும். ஓகேவா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து தேர்ட் சம். இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு சம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? பாக்டீரியா சம். இந்த சம்மு வந்து எதையுமே மாற்றாம நிறையா நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து என்ன வரும்னா 10,626ன்னு வரும். சரிங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும் 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றி காணப்படுகிறது. அப்போ வளர்ச்சி வந்து நம்ம குறையுது. சரிங்களா? அடுத்து 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது எனில் தொடக்கத்தில் அது எண்ணிக்கை 10,000 இருந்தது. 3 மணி நேரத்திற்கு பிறகு எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 1 + a/100 1 + b/100 இன்ட்டு 1 + c/100. வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா பிளஸ், வளர்ச்சி குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருந்துச்சு? 10,000 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா 5% வளர்ச்சி அடைகிறது. அப்போ 1 + 5/100. அடுத்து என்ன சொல்றாங்க? 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குறைகிறது. அப்போ 1 - 8/100. அடுத்ததுல 10% வளர்ச்சி அடைகிறது. அப்போ 1 + 10/100. வளர்ச்சி குறையிற இடத்துல மட்டும் என்ன போட்டிருக்கோம்னா நெகட்டிவ் போட்டிருக்கோம். ஓகேவா? 1 இங்கே 20 ஈர்னாங்க 8 25 நாங்க 100 ஒரு 0 மடியாயிரும். ஓகேவா? அப்போ 10,000 இன்ட்டு 20 20 + 1னா 21/20 இன்ட்டு 25 25ல் 2 போயிடுச்சுன்னா 23/25 இன்ட்டு 10 10 + 1னா 11/10 அப்படின்னு வரும். ஓகேவா? ஒரு 2 0க்கு 2 0 அடி கொடுத்துடலாம். 1 இங்கே 4 1 இங்கே 2. ஓகே. அப்போ 21 2 42. 42 இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்? 253ன்னு வரும். சரிங்களா? 11 23 பெருக்குனீங்கன்னா 2 3 போட்டுருங்க. 2ஐயும் ஆட் பண்ணி நடுவில் போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 253 42 ஈர்மூன் 6 ஈரஞ்சா 10 1 2 4 5 3 12 1 5 20 21 2 ஈர்னாங்க 8 10. 6 2 6 10,626 வரும். இந்த சம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த சம் 4. ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவி எண்ணிக்கையின் விகிதம் 8:7 என்க. 10% மற்றும் 20% முறையே மாணவ மாணவி எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் மாணவ மாணவிகளின் புதிய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுல ஸ்டார்டிங்ல எனக்கு விகிதம் என்ன இருந்துச்சு? 8:7
7 சரிங்களா. இதுல மாணவ மாணவியர் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி மாணவியின் எண்ணிக்கை ஒரு 20% வந்து அதிகரிக்குது. அதிகரிச்சதுக்கு அப்புறம் புதிய விகிதம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இதுதான் எனக்கு கொடுத்துருக்க டேட்டா. இது போக டோட்டல் கவுண்டிங் வந்து எதுவுமே எனக்கு கொடுக்கல. இந்த மாதிரி இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களா ஏதாச்சும் ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க ஒரு நம்பரு. இதை விகிதத்தை எடுத்து விட்டா என்ன வரும்? 8x 7xன்னு எடுத்துக்கலாமா? விகிதத்தை எடுத்துவிட்டா ஒரு ஆல்பபெட்டால பெருக்கி விடுவோம். அப்போ மாணவரோட எண்ணிக்கை வந்து 8x, ஃபீமேல்ஸ் மாணவிகளோட எண்ணிக்கை 7x, எக்ஸுக்கு பதிலாக 10ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ எம் வந்து 80, எஃப் வந்து 70. கேன்சல் பண்ணுங்களேன். இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 8:7 நமக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இதுல ஒரு 10% எனக்கு உயருது. 80ல 10% எவ்வளவு வரும்? 8ன்னு வரும். அப்ப இப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க? 88. அதே மாதிரி இதுல ஒரு எவ்வளவு கூடுது? 20% கூடுது. அப்ப 70 × 20/100, 20 கட் ஆயிரும். ஒரு 14 பேர் எக்ஸ்ட்ரா கூடும். ஆல்ரெடி ஒரு 70, இப்போ ஒரு 14னா 84. இப்போ இதுக்கு விகிதம் பாருங்க. 22னாங்க 88, 21. அப்போ 22:21 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. ஒரு விகிதமே டோட்டல் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு கூடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அப்படி கொடுத்துட்டா நீங்களா கேன்சல் பண்றதுக்கு ஏத்தாப்புல இதை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை 800ன்னு எடுக்கலாம், 700ன்னு எடுக்கலாம். நான் 80ன்னு எடுத்திருக்கேன் சரிங்களா. அடுத்து பின்வருவனவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. எண்ணு வந்து எப்படி போட சொல்றாங்க? 1 விட அதிகமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. இப்போ நான் என்ன பண்றேன்னா, எண்ணுக்கு பதிலா ஒரு 3 சப்ஸ்டிட் பண்றேன். சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்னு பாருங்களேன். a பவர் 3 - 1னா 2, 2 ஸ்கொயர் பண்ணா 4. அடுத்து இங்க a பவர் 3 ஸ்கொயர்னா 9, 9 - 1 8. அடுத்து இங்க a பவர் 3 ஸ்கொயர்னா 9, 9 + 1 10. அடுத்து இங்க 3 + 1 4. அப்போ a பவர் 4 ஸ்கொயர் பண்ணா 16ன்னு வரும். இப்போ என்ன கேட்குறாங்க? மீப்பெரு பொது வகுத்தி. இதுக்கு HCF என்ன வரும்? ஹையஸ்ட். அப்போ லீஸ்ட் எடுக்கணும். பவர்ல லீஸ்ட் என்ன இருக்கு? a பவர் 4. a பவர் 4 எது போடும்போது இருந்துச்சு? a பவர் n - 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? என்னக்கு பதிலாக ஒரு நம்பர் போடுறேன். HCF அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ ஹையஸ்ட்டுக்கு ஆப்போசிட் பார்த்தா என்ன வரும்னா லீஸ்ட். பவர்ல எது லீஸ்டா இருக்குன்னு பார்த்தா a பவர் 4 தான் லீஸ்ட். இது எதுக்குரியதுன்னா இந்த எதுக்குரியது. ஓகேவா? அப்போ அதான் நமக்கு ஆன்சரா வரும். அடுத்து 6வது சம். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் ஒரு மடிக்கணினி இருக்கு. அதை வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு லாபத்துக்கு விற்கிறேன்? 12% லாபத்துக்கு விற்கிறேன் சரிங்களா. மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தார். ஒரு 1200 ரூபாய் கூட வச்சு நான் வித்திருந்தேன் அப்படின்னா லாபம் 20% இருந்திருக்கும். லாபம் வந்து எவ்வளவு இருக்கும்னா 20% எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் அடக்க விலை என்ன? அடக்க விலைனா எவ்வளவு இருக்கும்? 100% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அர்த்தம்னா ஒரு மடிக்கணினி இருக்கு, அதை 12% லாபத்துக்கு விற்கிறேன் சரிங்களா. ஒரு 1200 ரூபாய் நான் கூட வச்சு வித்துருந்தேன்னா 20% எனக்கு லாபம் கிடைச்சிருக்கும். அப்போ இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசம் தான் என்ன அப்படின்னா இந்த 1200 சரிங்களா. அப்போ 8% அப்படிங்கிறது 1200னா கொஸ்டின் வந்து அடக்க விலை. 100% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. சதவீதம் கூடுச்சுன்னா விலையும் கூடும். அப்ப இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடும். 100/8 × 1200. 1 இங்க 1 மிச்சம் 4 5 0. அப்போ 150 ஒரு 2 0 15,000 ரூபாய் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதுவும் நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம் தான். இந்த சம் 2-3 தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து 7வது சம். திருப்பி ஒரு பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 500 × பெர்சன்டேஜ் எடுத்துட்டா என்ன வரும்? 30/100.
100 இன்ட்டு 20/100. 2 0க்கு 2 0, இந்த 2 0க்கு இந்த 2 0. அப்போ 5 3 15, 15 2 30ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அந்த மாடலில் சம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சரிங்களா? ஒன்றுமே இல்லை, பெர்சன்டேஜை மட்டும் எடுத்து விட்டுட்டு கேன்சல் பண்ணால் போதும் நமக்கு. அடுத்து 8th சம். கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்க. சரிங்களா? இதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான சம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் போடுற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? 4 அடுத்து 18 இங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 180 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 கியூப் பண்றாங்க, அதுல இருந்து ஒரு 2 ஸ்கொயரை மைனஸ் பண்றாங்க. 2 கியூப் பண்ணா என்ன வரும்? 8 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4. 8 மைனஸ் 4 4 வந்துருச்சா? அடுத்து இதே மாதிரி 3 கியூபு மைனஸ் 3 ஸ்கொயர். 3 கியூப் பண்ணா என்ன வரும்? 27. 3 ஸ்கொயர்னா 9. ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 18 வந்துருச்சா? அப்போ அடுத்து என்னவா இருந்திருக்கும்? 4 கியூபு மைனஸ் 4 ஸ்கொயரு 64 மைனஸ் 16. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 48. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து செக் பண்ணி பாருங்களேன். அடுத்து என்ன இருக்கும்? 5 கியூப் மைனஸ் 5 ஸ்கொயர். அப்போ 125 மைனஸ் 25 ஆன்சரு 100. சரிங்களா? ஸோ இந்த லாஜிக் 2 கியூப் பண்ணுறோம், மைனஸ் பண்ணிட்டு 2 ஸ்கொயர். ஓகேவா? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த சம், யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து முதல் n இயல் எண்களின் கூடுதல். முதல் n இயல் எண்களின் கூடுதல்னா ஃபார்முலா என்ன வரும்? 1 + 2 + எக்ஸெட்ரா n ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1/2. இதான் நமக்கு ஃபார்முலா. இந்த கூடுதல் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 253. அப்போ n இன்ட்டு n + 1/2 ஈக்குவல் டு 253. கொஸ்டின் வந்து n வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 22 இன்ட்டு 22 + 1னா 23/2 அடி கொடுத்தீங்கன்னா 1. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா என்ன வந்துடும்னா 253 வந்துடும். செக் பண்ணி பாருங்களேன். 23 11 3 2 3 2 253. அப்போ மொதல் ஆப்ஷன் போன போது எனக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? அந்த மாடல் சம்மும் நமக்கு இம்பார்ட்டன்ட்டு. இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம். சரிங்களா? அடுத்து 10th சம். 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அப்போ என்னோட n(s) வந்து என்ன வரும் அப்படின்னா 6/3. 6/3னா எவ்வளோ வரும்? 216. ஒரு பகடையை உருட்டினா 6 இது வரும். நான் இப்போ 3 பகடை, அப்போ 6/3. 6/3னா 216ன்னு வரும். அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஒரே எண்ணுனா இந்த மாதிரி 1 1 1. அடுத்து 2 2 2 3 3 4 4 4 5 5 5 6 6 6. இதான் வந்து எனக்கு ஒரே முக மதிப்பு. அப்போ டோட்டலாக எத்தனை வரும்னா 6 இது வரும். ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா P(a) = n(a/n)(s). சரிங்களா? ஃபார்முலா வந்து எக்காரணத்தை கொண்டு மறக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியாத இடத்துல நமக்கு ஃபார்முலா யூஸ் ஆகும் கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ 6/216 1/36ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 66 சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளை. அப்போ உருளையின் வளைபரப்பு ஃபார்முலா என்ன? 2πr/h. 2πr/h. இதுதான் வந்து எனக்கு உருளையோட வளைபரப்பு ஃபார்முலா. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா உருளையின் விட்டம் d வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 2r வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 2πr/h எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 66. இந்த 2r கம்பைன் பண்ணி என்ன போட்டுருங்கன்னா d அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஓகேவா? இன்ட்டு 22/7. h வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு 66. ஒரு 22 22 இங்கே 3 22 66. அப்போ விட்டம் வந்து நமக்கு என்ன வரும்னா 3ன்னு வரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம்.
டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகே. அடுத்து 12வது சம். இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 80,000. முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது. சரிங்களா? அடுத்து 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடைசியா எவ்வளவு பிரைஸ் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணுங்க. A = P × 1 + A/100 அடுத்து 1 + B/100. அதிகரிச்சுச்சுன்னா பிளஸ், குறைஞ்சிச்சுன்னா மைனஸ். அதே மாதிரி லாபம்னா பிளஸ், நஷ்டம் தள்ளுபடி இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணணும். நஷ்டம்னா நம்ம விலையை கம்மி பண்ணி தான் விற்கிறோம், தள்ளுபடினாலும் விலையை கம்மி பண்ணி தான் வைப்போம். சரிங்களா? அப்போ ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு? 80,000. ஃபர்ஸ்ட் வந்து 4% வளர்ச்சி விலை வந்து குறையுது. அப்போ மைனஸ் போடணும். 1 - 4/100. அடுத்து 4% விலை கூடுது. அப்போ 1 + 4/100. அப்போ 80,000 இன்ட்டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 96/100 இன்ட்டு 100 100 + 4னா 104/100. 4 0க்கு 4 0 அடி ஆயிரும். அப்போ 104 8ஆல பெருக்குனா 4 8 32 8. அடுத்து 96. 2 12 1 18 19 1 49. 9 18 1 27 28 2 98 72 74. 2 17 1 10 8 1 79,872. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? 79,872 வரும். சரிங்களா? அடுத்து 13வது சம் பாருங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு, அப்போ காலையில 5 மணிக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒன்னா ஒலிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நிமிடம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் எப்போ ஒன்னா ஒலிக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பாருங்க. முதல் அலைபேசி வந்து 20, அடுத்து வந்து 30, அடுத்து 40, அதுக்கப்புறம் 50. எல்லாத்துலேயுமே 0 இருக்கா? அப்போ 10ஆல டிவைட் பண்ணிடுங்க. 2 3 4 5. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 1 3 2 5. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் போகாது. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து எல்லாத்தையும் பெருக்கிறது. 10 × 2 × 2 6 6 5 30. அப்போ 20 × 30 ஆன்சர் வந்து 600 நிமிடம்னு வரும். சரிங்களா? ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே நிமிடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நிமிடத்தை ஹவரா மாத்துங்க. அது மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா 60ஆல டிவைட் பண்ணுங்க. 5 6 600 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இங்க 0, இங்க வந்து நேரம். அப்போ காலையில எல்லாமே எப்போ ஒன்னா ஒழிச்சிச்சு? 5 மணிக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 மணி நேரம் கழிச்சு ஒன்னா ஒழிக்கும். சரிங்களா? அப்போ மொத்தமா எவ்வளவு நேரம்னா 15 மணி நேரம். இதை எப்படி பிரிச்சிடலாம்? 12 + 3ன்னு பிரிச்சிடலாமா? 12 மணி அப்படின்னா மதியானம். சரிங்களா? அப்ப இது வந்து என்னன்னா மதியம் ஒரு 3 மணிக்கு வந்து எல்லாமே ஒண்ணு போல ஒழிக்கும். அப்போ பிற்பகல் 3 மணி இருக்கான்னு பாருங்க. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த மாதிரி சம்மும் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்குறாங்க. சரிங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3 2.7 அடுத்து 0.09. புள்ளி இல்லாம எழுதணும். சரிங்களா? இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? ஒரு நம்பர் இருக்கு. இங்க புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. அப்ப எதால பெருக்குங்கன்னா 100ஆல பெருக்குங்க. எது அதிகமா இருக்கோ அத்தனை 0வால நம்ம பெருக்கணும். இப்ப இதை பெருக்குனா என்ன வரும்? 300. இதை பெருக்குனா 2.7 × 100. இங்க 0.09 × 100. ஒரு 0க்கு இந்த புள்ளி கேன்சல் ஆயிரும். இங்க 2 0க்கு இந்த புள்ளி 2 தள்ளி போயிரும். அப்போ 300. இங்க மீதி என்ன இருக்கு? ஒரு 10 இருக்கா? அப்போ 270. இங்க வந்து 9 மட்டும் வரும். சரிங்களா? இப்போ ஒரு 3ஆல டிவைட் பண்ணுங்களேன். 100 90 3. அடுத்து வந்து
மூணாம் வாய்ப்பாடு போடுங்க. 100 30 1 சரிங்களா. அடுத்து 10ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 10 போட்டால் என்ன வரும்? 10 3ன்னு வரும் சரிங்களா. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 9 90 இங்கே ஒரு 30 கரெக்டா. அப்போ பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா 0 0 9 3 27. இதை போட்டுறக்கூடாது. எதால பெருக்கணுமோ அதால டிவைட் பண்ணி விட்டுருங்க. 100ஆல பெருக்கணும், அப்போ 100ஆல கடைசியாக டிவைட் பண்ணி விட்டுருங்க. இது எதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சரு 27ன்னு வரும் சரிங்களா. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது இந்த இடத்த மட்டும் மறந்துடக்கூடாது. எதால பெருக்கணுமோ அதால டிவைட் பண்ணி விட்டுருணும் சரிங்களா. அடுத்து கடைசி சம். இரு குழுக்களுக்கு 4:5 விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன? இது வந்து ஏ, இது வந்து பி சரிங்களா. அப்போ பியோட பங்கு என்னன்னு கேட்குறாங்க. மொத்தம் எவ்வளோ பங்கு இருக்கு? 9 பங்கு இருக்கு. அதில் பியோட பங்கு வந்து 5. எதுல அப்படின்னா இந்த 10,890ல கரெக்டா. ஆமாம் சரிங்களா. அப்போ ஒரு 9 9 இங்கே 1 மிச்சம் ஒரு 1 18னா 2 1 0. அப்போ 0 5 2 10 1 6 60 50ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. ஸோ இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து பார்த்ததுல இந்த மாடல் சம்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இது இம்பார்ட்டன்ட்டு. இது நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதே மாதிரி அந்த பாக்டீரியா சம்மு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு அடுத்த 15 பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.